நோய்ங்கிறது நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய மக்களுக்கு நரம்பு பிரச்சனை இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாத பாக்கியம் ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எவ்வளோ மக்கள் நல்லா இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியத்தோடு இருக்கிறாங்க. வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது நம்ம அக்குபஞ்சர் டாக்டர் அஹ்மத் பஷீர் சார் பார்க்கலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், என் பேர் டாக்டர் அஹ்மத் பஷீர். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஷிப்பில் 30 வருஷம் பணிவிடை செஞ்சேன், வேலை செஞ்சேன். உடல்நல பாதிக்கப்பட்டதன் காரணமாக அங்கேருந்து நான் மருத்துவத்துக்காக இந்தியாவுக்கு திரும்பிட்டேன். இங்கே பல வைத்தியங்கள் செஞ்சேன், எதுலேயும் எனக்கு தீர்வு இல்லை. கடைசியாக அக்குபஞ்சரில் தான் எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சது. அந்த அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததன் காரணமாக பரிபூர்ண உடல்நலம் எனக்கு மற்றபடி பழைய நிலைக்கு மாறிட்டேன். இப்போ ஏன் நான் அந்த அக்குபஞ்சர் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நான் அக்குபஞ்சர் படித்தேன். 2000 அதில் டிப்ளமா எடுத்தேன், 1 வருஷம் படித்து. பிறகு 3 வருஷம் படித்து அதில் டிகிரி முடித்தேன் அக்குபஞ்சரில். 2003 முழுமையான டிகிரி வாங்கினேன். அந்த டிகிரியோடு அக்குபஞ்சர் செய்யும்போது மக்களிடத்தில் பலவிதமான சந்தேகங்கள் எனக்கு வந்தது. ஏன் நீங்கள் மருந்து தர மாட்டேங்கிறீங்க, வெறும் ஊசி மூலமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள், கேள்விகள் என்னிடத்தில் வந்தது அடிக்கடி. இது நல்லா படித்த மக்கள்கிட்ட இருந்தும் கூட இந்த மாதிரி கேள்விகள் வந்தது. இப்போ நான் சிந்தித்தேன், இயற்கையான மூலிகைகள் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு. அப்புறம் சித்தாவும் ஆயுர்வேதிக்கும் படித்தேன். சித்த ஆயுர்வேதம் படித்து அதன் பிறகு இந்த வைத்தியத்தில் தொடர்ச்சி. இப்போ கிட்டத்தட்ட இந்த வைத்தியத்தின் காரணமாக ஒரு 1000க்கு மேற்பட்ட நோயாளிகள், மூட்டு வலிக்காரவங்க, முதுகு வலிக்காரவங்க, தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி, இப்படி 1000க்கு மேற்பட்ட இந்த மாதிரி நோயாளிகளும், 200க்கு மேற்பட்ட கேன்சர் நோயாளிகளும், சர்க்கரை நோயாளிகளும், அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சகல குற்றங்கள், கர்ப்பப்பையில் சினப்பையில் ஏற்படக்கூடிய குற்றங்கள், ஆணுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான ப்ராஸ்டேட்டில் இருந்து எல்லாமே, ஆஸ்துமா, இப்படி எல்லா நோய்களுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இறைவன் குடுவையில் இன்றைக்கி மக்கள் இடத்துல எனக்கு ஒரு நல்ல மரியாதை கண்ணியம் இருக்குது, நம்பி வர்றாங்க. அதன் காரணமாக என்னுடைய தொழிலில் அவங்களுக்கு நான் முதல்ல சொல்லக்கூடியது, மக்கள் வரக்கூடிய மக்களுக்கு, என்னையே பார்க்காதீங்க. இன்றைக்கி உலகத்தில் ஒரு பரவலான பேச்சு இருக்குது, அவர் சிறந்த டாக்டர், அவர் கைராசி டாக்டர், அங்கே போங்க, அவர் சிறந்த மருந்து கொடுப்பாரு. எந்த மருந்து யாருக்கு எதுவும் வேலை செய்யாது, இறைவன் நாடாத வரையிலும். இறைவன் தான் சிறந்த டாக்டர், அவனை விட சிறந்த டாக்டர் யாருமே கிடையாது. மக்கள் இடத்துல வரக்கூடியவங்க முதல்ல அந்த நம்பிக்கையை சரி செய்வேன். என் மருந்தை பார்க்காதீங்க, என்னை பார்க்காதீங்க, இறைவனுடைய உதவியை கொண்டு இந்த மருந்து பரிபூர்ணம் உங்களுக்கு குடம் கிடைக்கும். அதனால் இறைவன் தான் உதவி செய்கிறாங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தி இன்றைக்கி பலவிதமான மக்களுக்கு நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதில் குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கும் நான் மருந்து கொடுக்குறேன். குழந்தைக்கு அவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அது மாதிரி ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு ஆண்மை குறைவுக்கான நான் மருந்து கொடுக்குறேன். இன்னும் தோல் நோய்கள், சிறந்த தோல் நோய்களுக்கான மருந்து தரேன், சிறந்த மருந்து. ஐயா, ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க, அதாவது அக்குபஞ்சர் மூலிமா உங்களுக்கு சரியாகி அதன் மூலிமா அக்குபஞ்சர் படித்து இன்னும் பல படிப்புகள் படித்து ஆயுர்வேதிக், சித்தா, அது மாதிரிலாம் படித்து இதையே நீங்கள் தொழிலாக செய்கிறீங்க. ஐயா, ஆண் பெண் இருவருக்கும் எப்படி நோய் ஒரு விதமாக நோய் வருகிறது, அது எப்படிலாம் நீங்கள் குணப்படுத்துறீங்கன்னு தெளிவாக சொல்லுங்க ஐயா. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அது நான் இப்போ தெளிவாக நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வாழ்க்கை முறை இருக்குது, நம்ம எப்படி வாழணுமோ அந்த முறையிலிருந்து நாம் இன்றைக்கி வழி பிசகி மனம் போன வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். நோய்ங்கிறது நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறைபாடின் காரணமாகத்தான் அந்த நோய் நமக்கு வருது. அதே மாதிரி நிறைய மக்களுக்கு நரம்பு பிரச்சனை இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உணவு பழக்கம், தூக்கம் லேட்டாக தூங்குறது. அந்த தூக்கத்தில் இல்லாமல் போதுமான தூக்கம் இல்லைன்னா நரம்பு பரிச்சை வரும். அதிகமாக யோசிக்கிறது, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறைகளின் காரணமாக நோய்கள் நாம் இன்றைக்கி சந்திக்க வேண்டியது இருக்குது. இல்லை உதாரணத்துக்கு, இப்போ ஆண்கள் வெளியில் வேலை செய்கிறாங்க, மதிய உணவு ஹோட்டல்களை சாப்பிட்றாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் உணவுகளின் காரணமாக அவர்களுக்கு பல நோய்கள் வருது.
அதே மாதிரி பெண்கள் அதே மாதிரி அவங்களும் வேலை செய்கிற இடத்துல அவங்களும் சாப்பிட்றாங்க, வெளியில் சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம அந்த காலங்களில் இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வீட்டு உணவு, எல்லாமே இயற்கையான உணவு. அதன் காரணமாக அவர்கள்லாம் 100 வயசு வரையில் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, உறுதியாக வாழ்ந்தாங்க, நல்ல பிளகாத்திரமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி வாழ முடியல. இப்போ நம்ம நோய் நம்மளை தாக்கின பிறகு டாக்டர்களை நோக்கி நம்ம வர்றோம். இப்போ என்கிட்ட வரக்கூடிய நோய்களுக்கு, ஆண்களுக்கான நோய்களில் அதிகமாக அவர்களுக்கு குழந்தை இல்லாத பாக்கியம் ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த பிராய்லருங்கிற சிக்கனுடைய உணவு, தாமதமான இரவு தூக்கம், அதிகமாக ஃபோனில் அவர்கள் நேரத்தை செலவழிக்கிறது, 2 மணிக்கெலாம் தூங்குறவங்க இருக்கிறாங்க. அப்படிலாம் ஆகும்போது அது அந்த ஆண்மையை பாதிக்கும், அவர்களுடைய மனசை பாதிக்கும். இதன் காரணமாக அவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது. பிறகு அதுக்கான நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், அதுக்கான மருந்து தர்றேன். அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன், இப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி இருங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி பெண்கள் வர்றாங்க, அவர்களுக்கு ஒரு மலட்டுத்தன்மை வருது. அந்த மலட்டுத்தன்மையின் காரணமாக குழந்தை இல்லாத நிலை. அதுக்கு முக்கிய காரணமே அவர்கள் லேட்டாக கல்யாணம் முடிக்கிறது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க, அது பிறகு வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சு நான் நல்லா சம்பாரித்த பிறகு நான் கல்யாணம் முடிக்கிறேன்ட்டு அவர்களும் கிட்டத்தட்ட 30 வயசை தாண்டி கல்யாணம் முடிக்கிறாங்க. இதன் காரணமாக உணவு சாப்பிடக்கூடிய முறைகளும் அவர்களுக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கி இந்த பசிக்கும் அவர் சாப்பிட மாட்டாங்க, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும். அந்த பசி இல்லாத நிலையில் அவங்க சாப்பிடும்போது அது சாப்பிட்றதில்லை, அது திணிக்கிறது. அந்த மாதிரி ஏற்படும் போது அவங்களுக்கு பல உடலில் பல குறைபாடுகள், கர்ப்ப பையில் குறைபாடுகள், இந்த மாதிரி. இது இல்லாமல் அலோபதிக்கு மருந்துகள் நிறைய எடுக்கிறாங்க, பல நோய்களுக்கு அவங்களாக எடுத்துக்கொள்கிறாங்க, மெடிக்கலில் போய் வாங்கி. இதுகெல்லாமே இந்த குறைபாடுகளுக்கு காரணமாக அமைது. இதுக்காக எந்த இடத்துல வர்றாங்க, அவர்களுக்கு நல்ல தீர்வுகள், நல்ல மருந்து கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ மக்கள் நல்லா இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியத்தோடு இருக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு என்ன வயசாகுது ஐயா? உங்களோட உணவு பழக்கத்தை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? எனக்கு 88 வயசாகுது. என்னுடைய உணவு பழக்க வழக்கம்னா, பசிக்காமல் சாப்பிட மாட்டேன், பசித்து சாப்பிடுவேன். அந்த சாப்பாடை நல்லா மென்று ருசித்து சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு 3/4 மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிப்பேன். உடனே தண்ணி குடிக்க மாட்டேன். சாப்பிட்றதுக்கு முதல்ல தேவை இருந்தால் குடிச்சு கொள்வேன், ஆனால் சாப்பிட்ட பிறகு தான் தண்ணி குடிப்பேன். இந்த பழக்கம் மட்டும் இல்லை, அதிகமாக பொரித்த உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்கள், வெளி உணவுகள் எதுவுமே இல்லை. எல்லாமே வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவேன். காலையில் பெரும்பாலும் சத்து மாவு கஞ்சி குடிப்பேன், அல்லது பழைய சாதங்கள் சாப்பிடுவேன். இதுக்கெல்லாம் என்னுடைய ரொட்டீனான ஒரு இதுகளை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கூடுதலான வயசுக்கு பிறகு சாப்பாடுகள் ரொம்ப குறைச்சி தான் சாப்பிட்றேன். ஏன்னா அந்த வாலிபத்தன்மையில் சாப்பிட்ட நிலைகள் இப்போ இல்லை, அது கொஞ்சம் குறைச்சி தான் சாப்பிட்றேன். சாப்பாடு பக்குவமாக இருக்கிறதின் காரணமாக எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியம் சுகமாக இருக்குது. இப்போ வரையிலும் எனக்கு வாகனம் ஓட்ட தெரியாது, நான் நடந்து தான் போவேன், எங்கே போனால் நடந்து தான் போவேன். அதனால் எனக்கு நல்ல சுகமாக, உடம்பு நல்ல சுகத்திலோட இறைவன் நல்லா வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இன்றைக்கி மக்கள் இடத்துல ஆஸ்துமா, பொல்யூஷன் காரணமாக ஆஸ்துமா, அதன் காரணமாக மக்கள் இடத்துல சரியான முறையில் சுவாசிக்க முடியறதில்ல, மூச்சு வாங்குறது, திணறது, இந்த சுவாசங்களுடைய பிரச்சனைகளோடு வாழ்கிறோம் இன்றைக்கி. இதுக்கு ஒரு காரணம் உணவும் ஒரு காரணம், ரெண்டாவது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு காரணம். அதுக்காக வேண்டிய மருந்து என்கிட்ட வர்றாங்க ஆஸ்துமாவுக்காக. அது இல்லாமல் தோல் நோய் நிறையா கெமிக்கல் உணவுகள் சாப்பிட்டு, அதில் சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட்டு, சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லாமல் தோல் நோய்கள் வருது. அதுக்கு என்ன இடத்துல வர்றாங்க, பலவிதமான தோல் நோய்கள், பார்க்க ரொம்பவே அருவருக்கத்தகமான நீராக வடியக்கூடிய தோல் நோய்கள்லாம் குணமாயிட்டு போயிருக்கிறாங்க அம்மா. இதனால் மக்கள் இடத்துல நம்ம வைத்தியம் செய்கிறோம்னா ஒரு சேவையை முதல்ல மனசில் வச்சு செய்யும்போது இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும், அந்த நோய் கண்டிப்பாக குணமாகும்.